நேத்து வந்து நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லினா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், இல்ல சௌந்தர்யாவா இருக்கட்டும், இவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின வந்து நாமினேட் பண்ண ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசன் வந்து சொன்ன உடனே ஜாக்லினுக்கு வந்து அக்செப்டன்ஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்து சௌந்தர்யாவ பத்தி வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க ரயன்ட்ட. ரயானை புலம்புனோடனே ரயான் என்ன சொல்றான், சரி உட்காந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து சௌந்தர்யா கூட்டு வந்து உட்காந்து பேசும்போது, நான் சொல்ற ரீசன் உனக்கு எதுக்கு வந்து அக்செப்ட் ஆகல அப்படின்னு சொல்லி வந்து சௌந்தர்யா கேட்கறா. அதுக்கு ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நேரடியா வந்து பேசுறான்னு சொன்னோடனே உடனே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்றா ஜாக்லின். என்னன்னா இல்ல நான் வந்து இது மாதிரி சொன்னேன்னா எனக்கு வந்து மோன ஹர்ட் ஆகும். நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற இடம் வந்து கிரியேட் ஆக தானே போகுது. பிக் பாஸ்க்குள்ள வந்து ஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம யார்கிட்ட ஃப்ரெண்டா இருப்போம், யார்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னு இதுக்கெடுத்தாலும் இந்த ஃப்ரெண்டுங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இதுல வந்து நம்ம தமிழ்ல வந்து எதுக்கு மூளை இல்லை யாருன்னு சொன்னா அருணுக்கு மூளை இல்லை. அதாவது என்ன மூளை இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அந்த அருணை வந்து நாமினேட் பண்றாங்கன்னா இவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க எதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி புறம் பேசுறது வந்து 100% அருண் பண்ணிட்டே இருக்காப்ல. அருண் வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அடுத்தவங்க சொல்றதை நம்ம கேட்கணுங்கிற அந்த மனநிலை அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஆனால் அருணோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா நம்ம நமக்கு பிடிச்சது மட்டும் செய்யணும், அதுதான் பிக் பாஸ். அது வந்து நம்மள ஒரு நெகட்டிவான இம்பாக்டுக்குள்ள கொண்டு போயிட்டு மேலே கடைசி வரைக்கும் கொண்டு போயிடும் அப்படிங்கிறது அருணோட ஸ்ட்ராட்டஜி. அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது, பண்ணட்டும். ஆனால் நெகட்டிவ் வைப்பில் வந்து பெருசாக ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த அசீம் மாதிரி இதெல்லாம் வந்து அருண் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. நியாயமான ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கணும், இல்லை வந்து 100% நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நோக்கி நகர்த்தணும். அது அருணால் பண்ண முடியல. ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறனால ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ சுற்றி இருக்க 4 பேரை வந்து கேன்வாஸ் பண்ணிட்டா போதும். அதாவது ராணுவ கொஞ்சம் மண்டே கழுவுனா போதும், விஷால கொஞ்சம் மண்டே கழுவுனா போதும், நம்ம அப்படியே சர்வே பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காப்ல. அது சரி கிடையாது. ஆனால் வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரயன் வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரி என்னடா இவங்க 2 பேர் பேசி ஒரு தெளிவு கொட்டுன்னு சொல்லி உட்கார வச்சு பேச வச்சா, இது உடனே வந்து ஒரு வாய்க்க தகராறு மாதிரி போன உடனே சரி இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி போகுதுன்னு சொன்னோடனே ஜாக்லின் உட்கார விட்டுட்டு ரயனும் சௌந்தர்யம் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம மேலே இருக்க நெகட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ அது என்ன சொல்கிறான்னா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பேசும்போது என்கிட்ட மூஞ்சி காட்டினா நானும் மூஞ்சி காட்ட தானே செய்வேன். நீ மூஞ்சி காட்டணும், நீ முதல்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும். சொல்கிறதுக்கு வந்து முதல்ல உனக்கு அந்த மனநிலை இல்லைன்னா நீ பேசவே கூடாது. ஜாக்லினோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். அதாவது அருண் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி தான். என்னென்னா ஜாக்லின் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் பண்ணுறான், அருண் ரொம்ப ராவாக பண்ணுறாப்புல. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து தான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட வேண்டியது, சொல்லிட்டு அது ஜாக்லின் வந்து அந்த பிரச்சனையை உருவாக்க வேண்டியது, உருவாக்கி அதுவே வந்து ஹர்ட் ஆக வேண்டியது, ஹர்ட் ஆகனே எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டியது. இது என்ன விதமான கேமுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ முதல்ல ஒரு விஷயம் வந்து இன்னும் கூட இவங்க உட்காந்துட்டு சேஃப் கேம் ஆடிட்டு இன்னும் கூட வந்து இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா இது ஒரு விதத்துலையுமே இப்போ வந்து பலன் கிடையாது. இது யாரோட லைஃபுக்குமே யூஸே கிடையாமல் போயிடும். அது ஜாக்லினுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனால் அருணுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம டாப் 10க்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஃபிஷியலாக நாமினேஷனுக்கு முன்னாடி நின்று சொல்கிறாங்க, நீ இவங்க 2 பேரை டார்கெட் பண்ணிவிட்டு ராணவா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், இவங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு தீபக்கெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்ககிட்டேருந்து அவங்கள வந்து உனக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு தான் நீ கேம் ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு தெளிவாக சொன்ன பிறகு கூட நம்மளுடைய அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை ஏற்றுக்கிற மனநிலை அப்படிங்கிறது கிடையாது, ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அர்ச்சனா அக்கா தான் பாவம். லாஜிக்கலி பார்த்தா போன வாட்டி பிக் பாஸ் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், அர்ச்சனா தான் ரொம்ப பாவம். என்னடா அது இப்படி ஒரு மனநிலையில் வந்து பையன் கேம் ஆடிட்டு இருக்கான், நம்ம ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போனால் இந்த பையன் உள்ளுக்குள்ளே போய் வேற மாதிரி உருட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அர்ச்சனாவுக்கு தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அவங்களுடைய பர்சனல் மேட்டர், அதை பற்றி பேச வரல. பொதுவாகவே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்து ரசிகர்கள் வந்து அருணுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆன்லைனுக்குள்ளே. அருண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்னென்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும், அதுக்காக நிற்கணும். இல்லை நம்ம நினச்சது தான் நியாயம் நிற்கணும், அதுக்காக வந்து நிற்கணும். ஆனால் அடுத்தவங்களோட நியாயத்தில் போய் தேவையில்லாம மூக்கு நுழையக்கூடாது. இது 2யுமே அருண் பண்ணிட்டு இருக்கனால அருண் என்னதான் நியாயம் பேசினாலும் அது சரியான ஒரு ஆங்கிள் போய் நிற்காது. ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்துல தான் தோணும். அதே மாதிரி தான் வந்து மற்றவங்களை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம விக்டம் கார்டு வந்து வச்சு பிளான் பண்ணால் அது நடக்காது. அது யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதை தான் அருண் பண்ணுறாப்புல. அது வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இதுதான் நமக்கு தோணுன விஷயங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இதான் தோணுச்சு. இன்னும் நட்புன்னு உருட்டிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பயங்கரமான நாலேஜ் இருக்குது, நான் வந்து அடிச்சு நிமித்திடுவேன்னு சொல்லி வந்து கேம் ஆட ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் தான் இவ்வளவு 71 நாட்களை கடந்த பிறகு கூட இன்னும் கூட கேமுக்குள்ளே போகலாமா வேணாமாங்கிற அந்த யோசனையில் இருக்கிற ஒரு பாமரத்தனமான ஒரு கும்பல்கிட்ட நம்ம வந்து தெரியாதனமாக மாட்டிக்கிட்டோம். அவங்க வந்து நம்மகிட்ட மாட்டல, நம்ம தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்குது இந்த ஒரு சீசன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மிக முக்கியமான காரணம் கமல் சார் மாதிரியான ஒரு அழுத்தமான ஒரு ஹோஸ்ட் இல்லை அப்படிங்கிற காரணம். விஜய் சேதுபதி ஃபார்முக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5-6 வாரத்துக்கு மேலே 7-8 வாரம் ஆகிப்போச்சு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி லாஸ்ட் 2 வாரம் தான் ஏதோ ஓரளவுக்கு கூட்டிட்டு இருக்காங்க.
உள்ளுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆட்கள் இல்லைனா ஹோஸ்ட்னாலே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஹோஸ்ட் ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுத்து குடுக்கலைன்னா, உள்ளுக்குள்ள இருக்கவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இது என்னைக்கு புரிஞ்சுக்குதோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான கேம் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் பொறுத்தவரைக்கும் அடுத்த வாட்டி அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறதா வந்து சொல்லப்படுது. அதனால பிக் பாஸ் அடுத்த வாட்டி கண்டிப்பா மீண்டு வந்துரும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு. அதனால நம்ம அதை நோக்கி நகர்ந்து போவோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இந்த 3 பேர் பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது ஜாக்லின், அருண், சௌந்தர்யா, ராயன், ராணவ், விஷாலு, அதுக்கப்புறமேட்டு யார் இன்னொருத்தர் இருக்காங்களே, தீபக் அண்ணா, இவங்கெல்லாம் உட்காந்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்களே, நட்பு கிட்புன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்களே, அவங்கள நினைச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.